ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. போங்க போங்க. ஸோ நம்ம போகிறதுக்கு தான் ஒரு மலை ஏறி இறங்கினதுக்கப்புறம் வேகமாக தான். இதுக்கப்புறம் உள்ள கடை இருக்கிறது, டீ கடையை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த மாதிரி புது புது இடத்துக்கு போகணும். நான் யாருமே போகாத ஒரு இடத்த கல்ச்சர்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒரு கல்ச்சரில் வந்திருக்கோம், இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே உள்ள ஒரு ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பேக்ல எனக்கும் சேர்த்து லக்கேஜ் எடுத்துட்டு வந்துருப்ப போல. ஆமா, இந்த இவன் 4 சட்டை வச்சிருக்கான். வெயிட் சரியான வெயிட்டா இருக்கு. உனக்கு 2, இவனுக்கு 2. அப்போ அவன் சைஸ் பத்தாதுல. நீ ஒல்லியாகல, வண்டியில வரும்போது ஓடிய வாணி தம்பி, நீ வண்டி ஓட்டு பின்னாடி ஓடி உடச்சிடும். அவ்வளவுதான், அடிச்சா அடி உள்ளணும். நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. பேக் பிடி. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. எல்லாரும் 8:30 வர சொன்னால் மணி இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10:30 11 ஆக போகுது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனாலே கரெக்டாக ஒரு 9 இல்லைனா 8:30 அங்கே போயிடலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் 8:30 சொன்னால் தான் இவங்க 11 மணிக்கு வருவாடுகள் தான் 8:30 சொன்னது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பியாச்சு. பொறுமையாக எப்பவும் போல் ஸ்லோவாகவே போகலாம். ரொம்ப வந்து க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போங்க போங்க. முன்னாடி எப்படியும் பெட்ரோல் பங்க்கில் ஸ்டாப் பண்ணணும்ல, போங்க. ரொம்பலாம் ஸ்பீடாக போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நான் போட்ட பிளான் படி பார்த்தோம்னா கரெக்டாக இங்கேருந்து நாங்கள் 11 மணி 12 மணிக்கு கிளம்புனாலே ட்ராவல் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக மூணாறுங்கிற பாருங்க. மூணாறு தாண்டி வேகமன் போகணும். நம்ம ஒரு 6 to 7 hours தான் காட்டுச்சு கூகுள் மேப்பில். நம்ம இடையில பிரேக் எடுத்து டீ குடிச்சிட்டு அப்படியும் ஒரு 4 ஸ்டாப் டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டணும். அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் 6 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதில் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 8:30 9 மணி நேரம் ஆகுதா, அப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் 12 மணிக்கு சேர்ந்து கிளம்புனாலே 9 மணிக்கு காலையில் நாங்கள் போட்ட பிளானுக்கு ரீச் ஆகலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதாங்க பெட்ரோல் பல்க்கு. பெட்ரோல் நம்ம போட தேவையில்ல. நான் வரும்போது தான் இப்போ ஃபுல் பண்ணிட்டு வந்தேன். டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். ஆனால் ஏர் செக் பண்ணணும். சுத்தமாக ஏர் இல்லை பேக் வீலில். ஆக்சுவலாக பேக் டயரே வெறும் 15% தான் இருக்குது. டயர் லைஃபே இல்லை. இந்த டயரை வச்சுட்டு போகிறதே கஷ்டம் தான். நான் லாஸ்ட்டில் கூட உங்களுக்கு டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. சரி, ஓகே, நம்ம ஏர் செக் பண்ணிப்போம். சரி, நான் ஏர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வீடியோ எடுத்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏட்டாக இருக்கா, கிளியர் ஸ்கையாக இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு மார்னிங் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஒரு தேனியை தாண்டினதுக்கப்புறம். ஓகேவா? ஒரு வழியாக நம்ம தேனியை தாண்டியாச்சுங்க. தேனியை தாண்டி கேரளா பார்டருக்குள்ள வந்துட்டோம். அதாவது நம்ம மூணாறுலாம் போக தேவையில்ல. தேனியை தாண்டினோன்னா ஆக்சுவலாக அந்த வெளியில் வந்தால் மூணாருக்கு தான் போவோம். மூணாறு நினைப்பீங்க. மூணாறு போக தேவையில்ல. மூணாருக்கு போகிறதுக்கு முன்னாடியே குமுளிலேருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த சைடு வேகமனுக்குள்ளே போயிடலாம். ஆனால் இதே இப்போ மூணாறு ரோட்டில் போயிருந்தோம்னா இவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஹில்லில் ஏறிட்டு இருப்போம். பெண்டான ரோட்டுக்கு அப்போவே பிடிச்சிருப்போம். நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து கும்பலி வழியாக போகிறனால நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆனால் முக்கால்வாசி பேர் வரவங்க மூணாருக்கு தான் போவாங்க. மூணாறு தான் நிறைய பேர் வருவாங்க, இந்த வழியாக வர்றவங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தேனி ரோட்லேருந்து கட் பண்ணி கும்பலி வழியாக போய் வேகமான் போயிருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆனால் வந்ததில்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 டைம் வந்திருக்கேன். ஆனால் வந்தப்போனா மூணாறு போயிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே தூத்துக்குள்ளேருந்து தென்காசி வழியாக போய் திருநெல்வேலி தென்காசி வழியாக போய் பர்க்காலா டச் பண்ணி அங்கேருந்து அப்படியே கேரளாவுக்கு மேலே ஏறியிருப்போம். ஸோ இந்த ரூட் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் அந்த இடத்துக்கு நான் 4 டைம் போயிருக்கேன். இந்த வழியில் போகிறது ஃபஸ்ட் டைம் தான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி எத்தனைல 7:30 ஆகுது கரெக்டாக. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். கரெக்டாக வேகமன் போயிடலாம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மேப்பு போடல, நான்லாம் தோராயமாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி தான் ஒரு இடத்துல டீ சாப்பிட்றப்ப நிப்பாட்டி மேப் பார்த்தோம். ஒரு 47 சம்திங் கிலோமீட்டர் கிட்ட காமிச்சிச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 40 கிலோமீட்டர்ஸ்க்கே 1.5 மணி நேரம் கிட்ட காட்டுது. காரணம் என்னென்னா இன்னும் ஒரு
1/2 மணி நேரம் நம்ம முன்னாடி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பெண்டான ரோடாக தான் இருக்கும். இன்னும் நம்ம ஏற ஆரம்பிக்கல. இதே இது மூணார் வழியாக போயிருந்தால் அப்போவே நம்ம ஹில் ஏறி இருப்போம். இது வந்து ஒரு ஷார்ட் கட்டுங்க. ஏன்னா நம்ம இப்போ மூணார் போகல, ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து சைடில் வேகமான்னு போகிறோம். இதுக்கு வந்து இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். 1/2 அன் ஹவர் கழிச்சு அதுக்கப்புறம் அப்படியே சின்னதாக ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஏறி அந்த சைடு போயிட்டோம்னா நம்ம வேகமான் போயிடலாம். என்னடா மிரர் திடீர்னு ஒரே ஒரு சிங்கிள் மிரர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக கரெக்டாக நான் தேனி பார்டர் தாண்டினது கரெக்டாக ஒரு 5:30 இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், 5:30 தான் இருக்காது, 5 o'clock இருக்கும், அவ்வளோதான். 4:30 to 5 o'clock இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக போலீஸ் செக் போஸ்ட்டில் எந்த வழியாக வந்தாலும் தேனி தாண்டி அந்த உள்ளே போகிறப்பே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். நான் கூட நினச்சேன் எப்படியும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு தாங்க நினச்சேன். ஆனால் முன்னக்கூடியே பார்த்துட்டேன். நல்ல வேலை கரெக்டாக அங்கேருந்தே பார்த்துட்டு பைக்கை நிப்பாட்டி போலீஸ் இருந்தாங்க. ஸோ கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கண்டிப்பாக மிரர் தேவைங்க. மிரரு, நம்பர் பிளேட்டு எல்லாமே இருக்கணும். நான் அதனால தான் நம்பர் பிளேட்டே எடுத்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சு கொண்டு வந்துருந்தேன். ஆனால் மிரரை மட்டும் கழட்டி வச்சுருந்தேன், தேவைக்குன்னா நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ முன்னாடியே அவங்கள பார்த்த உடனே எடுத்து ஒரே ஒரு மிரர் தான், 2 மிரரை லாஸ்ட் டைமில் தேடும் போது ஒரு மிரர் எங்கே போச்சுன்னே தெரில. அவசரத்தில் அப்படியே ஒரே ஒரு மிரர் மட்டும் எடுத்து பேக்கில் தூக்கி போட்டு வந்திருந்தேன். கரெக்டாக அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எடுத்து மாட்டிட்டேன். ஆனால் இப்போது பைக்கில் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய டைம் வந்திருந்தீங்கனாலும் சரி, ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போயிருந்தாலே கண்டிப்பாக மிரர் தேவை. மிரர் போட்டு ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக டீ கடை தேடிட்டே இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து ஹைவேலேருந்து உள்ளே கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா வேகமான் பக்கத்தில் வர போகிறோம். இப்போ ஒரு மலை ஏறும், சின்னதாக ஒரு மலை ஏறி இறங்கினதுக்கப்புறம் வேகமான் தான். இதுக்கப்புறம் உள்ள கடை இருக்கிறது, டீ கடையை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க முடியும். இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஸோ ஒரே ஒரு டீ கடை கண்ணில் சிக்கிச்சு, அதோட வண்டி நிப்பாட்ட சொல்லி எல்லாரையும் நிப்பாட்டியாச்சுங்க. நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அதான் கையில் மேப் வேறு இல்லையா, மொபைல் கொள்கிற உடனேனால மேப் வேறு பார்க்க முடில. அவனுக்கு வேறு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுங்க. எந்த வழியில் போனானுங்கன்னு தெரில. ஸோ இங்கே தான் நிற்கிறானுங்க. வழி வேறு மாறி இதோட இது 2வது டைம் இங்கே வழி மாறி போயிடுறேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. போங்க. ஸோ நம்ம பொறுமையாகவே போவோம், நம்ம பின்னாடி போவோம் அப்படியே பேசிகிட்டே. நான் இப்போ மேப்பை பார்க்கணுன்னா ஃபோன் எடுத்தால் மேப் பார்க்கணும். ஆக்சுவலாக நான் இப்போ மைக்லாம் இல்லை, மொபைலில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கோப்ரோவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆடியோ வந்து நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மேப் பார்க்கறதுக்கு இப்போதைக்கு முடியாது. ஸோ அவங்க மேப் பார்த்துட்டு முன்னாடி போட்டோம், நம்ம அப்படியே அவனுங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, ஓகேங்க. இப்போ நான் வந்து எதுக்காக நான் மோட்டோ விளாகிங் பண்ணுறேன் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? அந்த வீடியோவில் நான் வந்து 7 வருஷம் ஆச்சு நான் வெளியே இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் இந்த 7 வருஷத்தில் இந்த மாதிரி நான் வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணதே கிடையாது. ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்கேன். ஃபோட்டோஸ் நிறைய எக்கச்சக்கமானது அப்படியே லேப்லேயும் இருக்குது, ஃபோன்லேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் ஃபுல் வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. எப்படி பண்ணணும்னு எனக்கு இது வரைக்கும் தோணுனதே கிடையாது. ஸோ சடனாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியில் வந்து என்னெல்லாம் எனக்கு தோணுச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்ல, எத்தனை வயசு வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னு நினைக்கிறீங்க? நம்மளால் எவ்வளோ வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருக்க முடியுதோ அவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம பண்ணுவோம். மேக்ஸிமம் இப்போ என்னால் ஒரு 70 வயசு வரைக்கும் இப்படி பண்ண முடியும்னு இல்லை, 70 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஜாலியாக ஊர் சுற்ற முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஒரு 100 வருஷம் வாழ்வேன்னா மீதி 30 வருஷம் இருக்குது. அந்த 30 வருஷம் என்னால் வெளியே போக முடியாது. ஆனால் நான் 70 வருஷம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருந்த அந்த மெமரிஸ்லாம் இருக்குல்ல, அதை வீடியோவாக கேப்சர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா மீதி 30 வருஷத்தை 4 சுவரில் உட்காந்துக்கிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்லாம் இருந்திருக்கோம்ல அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த சந்தோஷத்தை வச்சு மீதி 30 வருஷத்தை கழிச்சிடலாம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வெளியே சுற்ற முடியுமோ இந்த வயசில் அவ்வளோக்கு அவ்வளோ வெளியே சுற்றிட்டு அதை நல்ல மெமரிஸாக கேப்சர் பண்ணி வச்சுட்டு, அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சின்ன உதவி பண்ணணும். அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நமக்கு. உதவினா பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு பணம்லாம் இல்லை. புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல இப்போது ஒருத்தவங்க தம்பி கொஞ்சம் இதை தூக்கி விடுப்பா, அக்காவுக்கு அதை எடுத்தாப்பா, அண்ணனுக்கு அதை எடுத்தாப்பா அப்படின்னு சின்னதாக என்ன சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அதை கூட நம்ம அந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேகமான் போய்கிட்டு இருக்கேன், அவங்க லாங்குவேஜே எனக்கு புரியாது.
அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பண்ணுறேன்னு வைங்களேன், அது ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க. இப்போது நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை ஒரு மெமரிஸாக நான் அப்லோட் பண்ணுறதோ இல்லையோ, எனக்குன்னு நான் அதை ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் வைங்களா, ஒரு 20 வருஷம் கழித்து அதை நான் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும்ல. 20 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து நான் பார்க்கும்போது கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த மைண்ட் செட்டில் இருந்தேன், அப்போது அந்த மூமெண்ட்டில் எப்படி இருந்தேனோ அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கும்ல. ஏன்னா எனக்கு தானே ஃபுல்லாக தெரியும் அப்போ நான் என்னென்ன பண்ணேன்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், அதை அப்படியே நம்ம விளாகாக பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஆசையாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் யூடியூப் பண்ணி ஆரம்பித்தேன். ஸோ அப்போ இருந்து ஆரம்பித்தது தான் இந்த ஐடியா. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேன், சரி நம்ம இங்கே போகிற ட்ரிப்ஸை அப்படியே நம்ம ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, கண்டிப்பாக ஆடியோலாம் நல்லா இருக்காதுன்னு எனக்கே தெரியுங்க. ஏன்னா மைக்குக்கு இன்னும் நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல, மைக்குக்கு எதுவுமே நான் இன்னும் வாங்கலை. அதனால் ஆடியோ எந்த அளவுக்கு எனக்கு இல்லை. நான் மொபைலை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ வந்து நான் GoPro வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஆடியோவுக்கு நான் இன்னும் எதுவுமே வாங்கலை. ஒவ்வொரு மந்த்தாக சேலரி வரதை வச்சு ஒவ்வொரு பொருளாக வாங்குவாங்க, அப்படி தான் நினச்சி வச்சுருக்கேன். மொத்தமாக வாங்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய இல்லை. அதனால் மாதம் சேலரி வரதுல செலவு போக, அது போக ரைடு போக மீதி காசு என்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு அப்படியே சேர்த்து வச்சுக்கணுமா ஒவ்வொரு பொருளாக வாங்கணும். அடுத்த மாதம் வந்து இது வாங்கணுங்க, மைக் அடாப்டர் வாங்கணும். மைக் அடாப்டர் இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் பார்க்கல GoProவில் சரிக்கிட்டு பேசிட்டு ஹெல்மெட்குள்ளே வச்சு பேசிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, வீடியோ தனியாக GoProவில் ரெக்கார்ட் ஆகுது, ஆடியோ தனியாக மொபைலில் உள்ள ரெக்கார்டர் இருக்குல்ல அதில் ரெக்கார்ட் ஆகி அந்த மைக் எடுத்து நான் ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ சடனாக ஏதாச்சும் கால் வந்தால் கூட கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மேப் பார்க்கணுன்னா கூட நான் கட் பண்ணிட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறையா பிரச்சனை இருக்குது, எடிட்டிங்கும் நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் இன்னும் 2 மாதத்தில் மைக் அடாப்டர் வாங்கிட்டோம்னா ஈஸியாகிடும். அது வரைக்கும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய மோட்டோ இதாங்க. எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு எதெல்லாம் தெரியுமா பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படி இப்படின்ட்டு, இப்போ கேர்ள்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த மாதிரி புது புது இடத்துக்கு போகணும். நான் யாருமே போகாத ஒரு இடத்த போய் பார்க்கணும், அந்த மாதிரி இடத்துக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்னதாக இப்போ நம்மளால் என்னென்ன உதவி முடியுமோ அந்த உதவி. இப்போ என்னால் இப்போ நம்மக்கிட்ட பணம் தான், எல்லோரும் கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை. என்கிட்டயே காசு இல்லை பணம் இல்லை. நம்மளால காசு பணம் தான் இல்லை, ஆனால் காசு பணத்தை தவிர மற்ற நிறைய உதவிகள் இருக்குது. நம்ம டெய்லியும் இப்போ நம்ம இங்கே வேலைக்கு போகிறோம், நம்ம இருக்கிற இடத்துலையே முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வாழலாம். அப்படி இருக்க எனக்கு இருக்கும். அதுவும் நான் 2. 3வது என்னென்னா, புதுசாக இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே உள்ளவங்க கல்ச்சர்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒரு கல்ச்சரில் வந்திருக்கோம், இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே உள்ளவங்க ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்க எனக்கு பிடிக்கும், அவங்க கூட போய் பேசுகிறதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணால் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்படி பண்ணுறப்போ அப்போ கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கா, அதே ஹாப்பினஸ் ஒரு 20-30 வருஷம் கழித்து நம்ம அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இன்னும் அதை விட அதிகமாக சந்தோஷம் இருக்கும். நான் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால இப்போ எனக்கு அது எப்படி அது ஒரு அடிக்ட் மாதிரி கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட மோட்டோ. இதுக்காக தான் நான் ஃபுல்லாக இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கணும் அவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அடுத்த வர வீடியோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும், புது புது இடத்த பார்க்குற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கில் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். பாய்.